உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க, ரிஷபராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இந்த குரு பகவான் பயிற்சியில் என்னென்ன மாற்றத்தை தரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கிறாருங்க. ஜென்ம குருவாக இருக்கிறதுனால, விரய குருவாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு மிக பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க ரிஷபராசி நேயர்கள். இந்த ரிஷபராசி நேயர்களை வச்சு பார்க்கும்போதுங்க, சந்திரன் யோகத்தில் பிறந்தவங்க 5-3-9ஆம் படத்தில் யோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் இப்போ இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் வாழ வச்சு தான் பழக்கமாக தவிர ஒருத்தர் கெடுத்து பழக்கம் இல்லை. சுருக்கமாக சொல்லணுனாக்கா, 1000 நல்லது செஞ்சு கெட்டது தான் உங்களுக்கு வந்தது, நல்லது நடக்கலை. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத குழப்பத்துக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. நல்லது செஞ்சு கெட்டது வந்துச்சு, தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் ஆளாயிட்டீங்க. எதை எடுத்தாலும் தடையே. தொழிலில் வளர்ச்சி இல்லை, குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நிம்மதி இல்லை, அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ஒற்றுமை சந்தோஷம் இல்லை, அக்கா தங்கச்சி முன்னாடி ஒரு ஒற்றுமை நிம்மதி இல்லை, எதுலையுமே ஒரு நிம்மதி இல்லாமே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. இன்னைக்கு தான் நம்ம நல்லா இருப்போம், எப்போதான் நம்ம வாழுவோம், எப்போதான் நம்மளை வளர்ச்சி ஆகும், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறோமே தவிர எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லையே, எந்த ஒரு முன்னேற்றம் இல்லையே. நம்ம ஏன் இந்த மாதிரி இருக்கிறோம்? எப்போதான் நம்மளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, ரிஷபராசி நேயர்களுக்கு அவருடைய கஷ்டங்கள் நீங்கள் பட்டிருந்தாலும் இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. தொழிலில் வளர்ச்சி ஆக போகிறீங்க, தொழிலில் வளர்ச்சி ஆக போகிறீங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தீரப்போகுது. 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. யார் முன்னாடி கேவலமாக பேசுகிறாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்ட போகிறீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு யோகத்தில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் வாழ்ந்து காட்டுவீங்க. அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, வீடு கட்டாதவங்க வீடு கட்டிடுவீங்க. ஒரு மண்மனை வாங்காதவங்க மண்மனை வாங்குவீங்க. பொன் பொருள் செய்யாதவங்க கண்டிப்பாக பொன் பொருள் செய்வீங்க. 10 ரூபா சம்பாதிப்பீங்க. வெளிநாடு வெளி தேசம் போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு தொழிலுக்கு பல தொழில் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நல்லது நடக்க வேண்டிய யோகங்கள் உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் இருக்குதுங்க. அதே மாதிரி வச்சு பார்க்கும்போதுங்க, உங்களுக்கு சந்திரன் யோகத்தில் நீங்கள் வளர்ந்துட்டுருக்கிறீங்க. சந்திரன் யோகத்தில் இந்த ரிஷபராசி நேயர்கள் வளர்ச்சி ஆக போகிறீங்க. மிக சிறப்பான முறையில் இந்த வருஷம் அடைய போகிறீங்க, வாழ போகிறீங்க, வளர்ச்சி ஆக போகிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குரு பயிற்சி ஆகிறதுனால வேலை வாய்ப்பு அமையும். ஒரு நல்ல ஒரு இடத்த தொழிலில் போய் நீங்கள் உட்காடுறீங்க, 10 ரூபா சம்பாதிக்கிறீங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அமையும், கிடைக்கும். நல்ல ஒரு தொழிலில் வளர்ச்சி ஆகுறீங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நீங்கள் தைரியமாக செய்யலாம். செஞ்சால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, நான் லாஸ் ஆகிடுவேனா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சி தான் உங்களுக்கு கொடுக்கும். தொழிலில் டெவலப் ஆகிடுவீங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லைங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும், நல்லது நடக்கும். இப்போ 2-3 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியமே இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு, வேதனைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அமையும். நீங்கள் போகிற கோயிலில் ஹாஸ்பிட்டலில் எங்கே போனாலும் உங்களுக்கு தடங்களாக இருந்தவங்களுக்கு புத்திர செல்வங்கள் முழுமையான முறையில் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நல்ல யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கு குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் திருமண யோகம் கிடைக்கும். எனக்கு குரு பகவான் யோகத்தில் தான் உங்களுக்கு திருமண யோகம் அமையும். குரு பகவான் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரும்.
ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து 2-3 வருஷமாக 4 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க, எங்கேயுமே அமையலைங்க, திருமண யோகமே கைக்கூடி வரமாட்டேனுங்க, எனக்கு எப்போங்க திருமண யோகம் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அப்போ குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் கைக்கூடி வரும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு மிக சிறப்பான முறையில் இருக்கும், நல்லது நடக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசினியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல யோகம் கண்டிப்பாக லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போனவங்களுக்கு திருமண யோகம் கைக்கூடி வரும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், எத்தனை பேர் தடையாக இருந்தாலும், அந்த தடையெல்லாம் தாண்டி குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக நல்ல விதமாக குறையில்லாமல் திருமண யோகம் கைக்கூடி வர அளவுக்கு சூழ்நிலை உருவாகும், நல்லது நடக்கும், சந்தோஷமாக நீங்கள் வாழுவீங்க, வளருவீங்க, நல்லபடியாக இருப்பீங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எனக்கு அக்கா தங்கச்சிக்கு பிரச்சனைங்க, ஒரு ஒற்றுமை இல்லைங்க, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்க, அவங்களால ஒரு பலவடைய குழப்பங்கள் சந்திச்சிட்ருக்குறோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களால உங்கள் வாழ்க்கை மிக அற்புதமான முறையில் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து வாழுவீங்க, நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பால் பலவடைய பிரச்சனை வருதுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பில் எனக்கு நிம்மதி குழப்பங்கள் கொடுக்குதுங்க, நட்பு ரீதியில் பலவடைய பிரச்சனைகள் சந்திச்சிட்டிங்க, நட்பு ரீதியில் சந்தோஷமாக நாங்கள் இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் நட்பு ரீதியில் பலவடைய பிரச்சனைகள் பலவடைய சிக்கல்கள் சந்திச்சுட்டு இருந்தாலும் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் அந்த நட்பு ரீதியால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. நட்பால் தொழிலில் டெவலப் ஆகிறீங்க, நட்பால் திருமண யோகம் கைகூடி வரும், நட்பால் ஒரு வீடு வாசல் கட்டுவீங்க, நட்பத்தில் சொந்த பந்தத்தில் பலவடைய நட்பு ரீதியில் கொஞ்சம் குழப்பங்கள் கொடுத்துருந்தாலும் அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்தளவுக்கு உங்களுக்கு குரு பயிற்சியில் மிக சிறப்பான முறையில் வாழ்ந்த வேண்டிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு வெளிதேசம் போகலாம்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க, எனக்கு போக முடியலைங்க, தடையாக இருக்குதுங்க, அதில் வெளிநாடு வெளிதேசம் நான் போக முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு வெளிதேசம் போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒரு ஒற்றுமை இல்லைங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லைங்க, எனக்கு ஆராட்டம் போராட்டமாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க, ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறோங்க, ஏதோ 4 பேர்த்து முன்னாடி சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோங்க, ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியலைங்க, ஒரு தெளிவாக வாழ முடியலைங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் ஆணும் பொண்ணு சேர்ந்து நிம்மதியாக வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும், நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. 4 பேர்த்து முன்னாடி கணவன் மனைவிக்கு குழப்பங்கள் கொடுத்தாலும் நிம்மதியோடு சந்தோஷமாக நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலைகள் வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும், சந்தோஷமாக இருப்பீங்க, தைரியமாக நீங்கள் செய்யலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சொத்துகள் வகையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் அப்பாவோட சொத்துக்கள் இருந்தாலும் சரி, தாத்தாவோட சொத்தாக இருந்தாலும் சரி, பாட்டியோட சொத்துக்களாக இருந்தாலும் சரி, உங்களோட சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அந்த சொத்து வகையில் பலவிட பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் அந்த சொத்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும், அந்த பிரச்சனைகள் தீரும், நீங்கள் நல்லபடியாக சொத்து சுகத்தோட நிம்மதியாக நீங்கள் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்க போகுது, நல்லது நடக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னாவே எனக்கு வந்துங்க பூர்வீக சொத்தில் இல்லடத்துலையே இருக்க முடியலைங்க, வீட்டில் வந்து பல வகையான பிரச்சனைகள் சிக்கல்கள் சந்திச்சுட்டு இருக்குதுங்க, எவ்வளோ வந்தாலும் வீட்டில் தங்க மாட்டேனுங்க, காசு பணம் தங்க மாட்டேனுங்க, எனக்கு வந்து ஒரு தெளிவாக இருக்க முடியலைங்க. ரிஷபராசினியர்களுக்கு கண்டிப்பாக பூர்வீக சொத்தில் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் அதே இடத்துலையே நீங்கள் நிம்மதியாக வாழுவீங்க, வளருவீங்க, ஒரு ஒற்றுமையோடு இருப்பீங்க, சந்தோஷமாக நீங்கள் வாழ போகிறீங்க, அந்தளவுக்கு ஒரு நல்லது நடக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கடனை கட்ட முடியலைங்க, என் கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சுங்க, கடத்தில் இருந்து ரிலீஃப் ஆக முடியலைங்க,
இன்றைக்கி கட்டலாம், நாளைக்கு கட்டலாம், இன்னும் 2 வருஷம் போட்டோம், 6 மாதம் போட்டோம், 1 வருஷம் போட்டோன்னு சொல்லி நாள்கள் வருஷங்கள் தான் போயிட்டுருக்குதா, அந்த கடத்திலிருந்து முழுமையான முறையில் ரிலீஃப் ஆக முடியலைங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கடனை கட்டுவீங்க. 10 ரூபா சம்பாதிப்பீங்க. மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம்பாரித்து கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடுவீங்க. அடுத்து இந்த வருஷம் 2025 பிறந்திருக்குது. அந்த 25, 26 பிறக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் கடனை கட்டிடுவீங்க. இந்த வருஷம் மிக சிறப்பான முறையில் கடனை கட்டிட்டு நிம்மதியோடு நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். கடத்தால் பயந்துட்டு இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு ஆரோக்கியமாக, மன நிம்மதியோடு கண்டிப்பாக நீங்கள் இருக்க போகிறீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரிஷபராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் அரசியல் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அனைத்து விஷயத்துலையுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். தொழிலில் சிறப்பான முறையில் வாழுவீங்க, வளருவீங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். நல்ல ஒரு லெவலில் வாழுவீங்க. இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமாக இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. தைரியமாக இருங்க. அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து சந்தோஷமாக வாழுவீங்க, வளருவீங்க. குரு பயிற்சியில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான முறையில் அனைத்து ரிஷபராசி நேயர்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்குது, உங்களோட சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது சொல்லி பார்க்கலாங்க. சுய ஜாதகம் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கோச்சார பிரகாரத்தில் பலன்கள் பார்த்து தெளிவான முறையில் உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்க போகிறீங்க, எப்படி வாழ போகிறீங்க, எப்படி வளர்ச்சியாக போகிறீங்க, என்னென்ன முன்னேற்றத்தை தரப்போகிறாரு, என்ன செய்தால் நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி பார்த்து தெளிவான முறையில் கோச்சார பிரகாரம் சொல்ல போகிறேங்க. ஜாதகம் உங்களோட ஜாதகம் கொடுங்க. ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் போடுறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களோட ஜாதகம் பார்த்து தெளிவான முறையில் கரெக்டாக சொல்கிறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஸ் பட்டன் அழுத்தாதவங்க அழுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்தடுத்த பதிவு நான் போடுறேங்க. வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிட செந்தில்நாதன். வணக்கம்.